கூடியிருந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபங்களை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, உம்முடைய கிருபையானது இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் வெளிப்பட ஆண்டவரே நீர் கிரியை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். எங்களை கூட்டி சேர்த்ததற்கு ஒரு விசேஷித்த ஆண்டவரே முகாந்திரம் உண்டு என்பதை அறிந்திருக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படட்டும். பிள்ளைகள் யாவர் மேலும் உங்கள் இரத்தத்தை தெளிக்கிறேன். கர்த்தர் எங்களோடு இடைபடும்படி, எங்களோடு வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் நல்லவர் ஆண்டவரே, எங்களோடு பேசும். பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கட்டளையிடும். கர்த்தருடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் என்ற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் கூட கூடி வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை லூக்கா 5வது அதிகாரம் 15வது அதிகாரம். லூக்கா 15வது அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 15. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு. இது யாரை குறிக்கிறது என்றால் ஒரு நல்ல மெய்ப்பனை குறிக்கிறது. மெய்ப்பன் காணாமல் போன ஆடை குறித்து, இல்லை காணாமல் போன ஆடை கண்டுபிடிக்கும் பொழுது அவன் தோளில் போட்டுக்கொண்டு என்ன பண்ணுறாராம், ரொம்ப சந்தோஷப்படுறாராம். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு தேவன் சந்தோஷப்படுகிற கிரியைகள், இல்லைன்னா தேவனை சந்தோஷப்படுத்துகிற செயல்பாடுகள். இதை குறித்து தான் என்ன பண்ண போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். இந்த இடத்துல ஒரு மெய்ப்பனாய் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் இயேசு கிறிஸ்து இந்த இடத்த சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஜனங்கள்கிட்டத்தில் எப்படி தான் வந்தேன், அப்படி தான் வந்தேன். அவர்களை மீட்டு நான் எடுக்கும் பொழுது எனக்கு என்ன உண்டாகிறது, மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இதைத்தான் என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்போ நல்லா கவனிங்க, நாம் நல்லா இருப்பது தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாய் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற, இல்லை இந்த ஆலயத்தில் கடமை தவறாமல் சரியாக வந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை எதுவாக இருக்குது அப்படின்னா அது தேவனுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அப்போது அப்படிப்பட்ட சந்தோஷத்தை குறித்து தான் இன்றைக்கு என்ன பண்ண போகிறார், பேச போகிறார். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, காணாமல் போன ஒரு ஆடு கிடைத்த உடனே அந்த மெய்ப்பன் மிகுந்த சந்தோஷப்படுகிறான். அப்போ நல்லா கவனிங்க, நாம் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒன்று, தேவனுடைய தோளில் அவர் மகிழ்ச்சியடையத்தக்கதாக அவருடைய மகிழ்ச்சியில் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை ஒருவேளை இன்னைக்கு பலத்த பாடுகளோடு வேதனைகளோடு என்ன செய்கிறது, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு சொல்கிற ஒரு புலம்பலான நிலைகள், அப்படிப்பட்டதில் இருக்கிறோமா? இதில் சொல்லப்பட்டிருக்கு, 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆடை தேடி போன மெய்ப்பன். 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆடை என்ன பண்ணார், தேடி போனார். உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த சில வெளிப்பாடுகளை உங்களோடு பகிர்ந்து. சிலருடைய வாழ்க்கை மிகுந்த இருளடைந்த நிலைக்கு மாறிவிட்டது. எப்படி மாறிவிட்டது? மிகுந்த இருளடைந்த நிலை. சிலருடைய வாழ்க்கையில் துக்கங்கள் மிகுந்த அதிகமாக இருக்குது. அப்போ என்ன நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ கவனிச்சு கொள்ளுங்க. காணாமல் போன ஆடு ஒரு இடத்துல வந்து எல்லாரும் இருந்து நமக்கு இல்லாத மாதிரி இருக்கும் பொழுது இருக்கிற வேதனை இருக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் பாடு எப்படி இருக்குன்னா, இதுக்கு மேலே என்னால் தாங்கவே முடியாத ஆண்டவரே, அவ்வளோ பாடுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதான் என்ன பண்ணுகிறது, பாடுகள் காணப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாடுகளில் இருக்கிற உங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தேடி வந்திருக்கிறேன். உங்களை என்ன பண்ணியிருக்கிறேன், நான் கண்டு அதிலிருந்து மீட்கும்படியாக. அப்போ கவனித்து கொள்ளுங்க, உங்களுடைய பாடு, உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய துக்கங்கள், எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய வேலைகளில் சிலர் சொல்கிறோம், ஜோமன்னே ஆனால் அற்புதம் நடக்கலை, இவ்வளோ நாள் ஜோமனி இருக்கிறேன், மாற்றம் என்ன பண்ணலை, வரலை. நான் இந்த மாதிரிலாம் ஜோமனை பெறவும் என் வீட்டில் அந்த சமாதானம், மாற்றம், பண நெருக்கடி என்ன பண்ணலை, மாறலை. அப்போது நாம் இன்னும் காணாமல் போன ஒரு ஆட்டை போலவே காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு விட்டு ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு அனுபவத்தில் என்ன பண்ணுகிறோம், காணப்படுகிறோம். அப்போ நல்லா கவனிங்க, ஒருவேளை இயேசு நம்மை கண்டுபிடித்து விட்டால் அவர் எங்கே வைக்கிறாராம், அந்த காணாமல் போன ஆடை தோளில் சுமந்து கொண்டு வருகிறார். கீழே இறக்கல்ல, நடத்தியல்ல. இந்த மெய்ப்பன் காணாமல் போன ஆடை தேடி வந்தவன். இந்த இடத்துல இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் காட்டினார், சிலருடைய வாழ்க்கை மிகுந்த இருட்டாயிட்டு, சிலருடைய வாழ்க்கையில்
ஜெபத்தினுடைய பிரசன்னத்தை இழந்துட்டீங்க. சிலருடைய வாழ்க்கையில் எப்போதும் பாடு. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கிடந்தா 10 பிரச்சனை கதவை தட்டுது. இப்போ எதுக்கு பதில் கொடுக்க, எதற்காக அலை, எதற்காக ஜோமன்னுங்கிற அப்படி ஒரு குழப்பமான நிலையில் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். உண்மையில் இப்படிப்பட்டவங்க சிலர் சர்ச்சுக்கு கூட இன்னைக்கு என்ன பண்ணலை, வரலை. இன்னைக்கு சிலர் இங்கே தான் இருக்கிறாங்க, ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணலை, சர்ச்சுக்கு கூட வரலை. அவர்கள் அவ்வளோ பாடுகளில் என்ன பண்ணுகிறார்கள், காணப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் பிரச்சனை இல்லை சூழ்நிலை மோசமான நிலைக்கு வரும் பொழுது அவன் கர்த்தரை தேடினால் அவனுடைய சூழ்நிலைகள் என்ன பண்ணுகிறது, மாற்றப்படுகிறது. அவனுடைய சூழ்நிலையில் தேவன் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாரு. அதனால தான் நாம் எங்கே இருக்கிறவங்களா இருக்கணும்னா, ரொம்ப பாடாக இருக்கும் பொழுது இயேசு நம்மளை சுமக்கிறவராக இருக்கணும். நல்லா கவனிக்கணும். 99 ஆடுகள் இருக்கும் பொழுது ஒரே ஒரு ஆடு காணாமல் போயிட்டு அதை மேய்ப்பன் எடுத்து எப்படி பண்ணுறாராம், தோளில் போட்டு சுமக்கிறாராம். ஒருவேளை உங்கள் சுற்றி இருக்கிற அநேகர் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் பாடுபடுறேன், நான் மட்டும் வேதனையாக இருக்கிறேன், நான் மட்டும் கஷ்டமாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த கஷ்டத்தை இயேசுகிடத்தில் சொல்லும் பொழுது இயேசு நம்மை சுமக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் கொடுக்கிற சமாதானம் எவ்வளோ பாடாக இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும், அவர் கொடுக்கிற சமாதானம். அப்போ இங்கே வந்திருக்கிற நீங்கள் கவனித்து பாருங்க, பாடுகளை ஜெயிக்கக்கூடிய வழிவாசல்களை காணும் பொழுதுதான் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. பாடுகளுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒருவன் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் என்ன வராது, சந்தோஷம் வராது. பாடுகளை ஜெயிக்கக்கூடிய அந்த வழிவாசல்களை ஒருவன் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காத வரைக்கும் அவனுக்கு என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அப்போ நல்லா கவனிங்க, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, எஸ்தர் ராஜாத்தியின் காலங்களில் ஆமான் என்கிறவன் ஒருவன் திட்டம் போடுறான், இவங்களை எப்படி அழிக்கணும், எப்படி அவங்கள முற்றிலுமாய் முடக்கி போடணும். இப்போ இந்த சத்தம் எங்கே போயிட்டு, யூதர்கள் மத்தியில் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு, இவர்களை அழிக்கும்படியான ஒரு திட்டம். உடனே அதில் ஒருத்தன் எழும்புறான். யாருன்னா நமக்கு தெரியும், முருகதா எழும்பி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எஸ்தர் ராஜாத்திக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு செய்தி அனுப்புகிறாரு. இந்த மாதிரி வருது, இப்படி ஒரு பிரச்சனை நடக்க போது, நீ என்ன பண்ணு, உடனே இந்த காரியத்துக்கு என்ன பண்ணு, ஒரு தீர்வு. அப்போ அவள் உடனே சொன்ன காரியம் என்ன தெரியுமா, நானும் என் தாதிமாரும் என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். நல்லா கவனிக்கணும், தாதிமார் என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த செய்தி 3 நாள் இவர்களுடைய ஜெபம் அங்கே இருக்கிற எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணிட்டு மாற்றிட்டு. அப்போ நல்லா கவனிங்க, இயேசு இந்த இடத்துல என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு பெரிய ஜெயத்தை என்ன பண்ணுறாரு, கட்டளை எடுக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, இயேசு கொடுக்கிற மாற்றம், இயேசு கொடுக்கிற அற்புதம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய செய்திகள், ஒரு பெரிய சாதனை என்ன பண்ணும். நல்லா கவனிங்க, யூதர்களுக்கு மத்தியில் எப்போ சந்தோஷம் உண்டாயிட்டு தெரியுமா, அவர்கள் அதற்கு போட்ட திட்டங்கள், அதற்கு போட்ட ஆலோசனைகள், அதில் ஜெயம் கிடைத்த உடனே யூதர்கள் என்ன உண்டாயிட்டு, ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிட்டு. அப்போ நல்லா கவனிங்க, இங்கே வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பாடுகள் இருக்கிற வரைக்கும் கவலைன்னு தான் இருக்குமே தவிர, பாடுகள்லேருந்து எப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்னா, அதை ஜெயிக்கிற வழிவாசலை கண்டுபிடிச்சு அதில் மாற்றத்தை காணும் பொழுது தான் என்ன உண்டாகும், ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, நன்மையை செய்துட்டாரு. அப்போ இங்கே வந்திருக்கிற உங்களை கவனித்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி, ஆண்டவர் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும்படி, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை காண பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதையெல்லாம் கவனித்து செயல்பட வேண்டும். அதனால தான் நல்ல கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, காணாமல் போன ஆடை தேவன் தேடுகிறவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த பாடு நிமித்தம் நான் சரியா ஜெபம் பண்றதில்ல, ஏசு உங்களை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இந்த பாடுகள் நிமித்தம் நான் தினம் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன், ஏசு உங்களை ரொம்ப பாதுகாக்க ஆரம்பிச்சுட்டாரு. இன்னைக்கு என்னால சந்தோஷத்தை இழந்துட்டேன். சில வேளைகள்ல நமக்கு வர்ற கவலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன் ஆண்டவரே வாழ்றேன், இதுக்கு செத்து போனா நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் தோணும் பொழுது இயேசு ஒவ்வொரு நொடி பொழுது நம்மளை கவனித்து கொண்டே இருப்பார். நம்மளை என்ன பண்றாரு, கவனிக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, அப்படி பாடோடு இருக்கும் பொழுது ஒரு ஆளு இன்னும் நம்மளை வேதனைப்படுத்தி விட்டு போவாங்க. நல்லா கவனிக்கணும், இங்கெல்லாம் நீங்க வேதனைப்பட ஆரம்பிச்சுட்டீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஆல்ரெடி ஒரு மேன்மையை என்ன பண்றாரு, ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார், ஒரு உயர்வை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இவ்வளவு ஜெபம் பண்ணி எனக்கு இன்னும் அடி விழுத இல்லைங்க, அந்த வருகிற பாடு தாங்க உங்களை இன்னும் ஸ்திரப்படுத்துது, அந்த பாடு தாங்க உங்களை பலவானாய் மாற்றுகிறது, அந்த பாடுதான் உங்களுக்கு ஒரு பெரிய சாதனைக்கு என்ன பண்ணுது. எஸ்தர் ராஜாதிக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை வரல அப்படின்னா
முருகதாய் பெரிய தலைவராக மாறி இருக்க மாட்டார். ஆமானுக்கு தூக்கு மேடை என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்காது. எதிரிகளை ஜெயம் எடுக்க தேவன் சில வேளைகள் அவர்களுக்கு முன்பாக நம்மளை கீழே தள்ளினது போல இருக்கும். அந்த தள்ளினது கீழே தள்ளலங்க, நான் இன்னும் பலப்படும்படியா என் சூழ்நிலைகளை என்ன பண்ணுகிறார், அவர் பலப்படுத்துகிறார். அவன் ஜெபம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், அவனுடைய துதிபலி இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், அவன் ஜெப நேரம் இன்னும் அதிகரிக்கணும். அப்படி அதிகரிக்கும் பொழுதுதான் நமக்கு வர்ற எல்லா போராட்டத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். அப்ப காணாமல் போன ஆடை முதலாவது இயேசு தேடி வருகிறார். அதை தோளில் சுமக்க அதற்கு இரக்கம் காட்டுகிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம சில ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய பலன் சில சூழ்நிலைகள்ல அவிசுவாசப்பட்டு இனி என்னத்தை இங்க சாதிக்க இருக்குன்னு புலம்புகிறீங்களா? உங்களுக்கு தேவன் நிறைய கிருபை கொடுப்பார், நிறைய கிருபை கொடுப்பார், நிறைய இரக்கங்களை என்ன பண்றாரு, காண்பிக்கிறவரா இருக்கிறார். சில சொல்றோம், என் பிரச்சனை ரொம்ப பெருசுங்க, என்ன என் பிரச்சனையை மீட்க என்ன கிடையாது, வழிவாசலே கிடையாது. ஒன்றை நினைவு கூறுங்க, நம்ம பார்வையில பெரிது, ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசுவுக்கு அது லேசான காரியம். இன்னும் யோபு சொல்றாரு, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே. என் வாழ்க்கையில அவ்வளோ அற்புதங்களை செய்யறதுக்கு அவரால் என்ன பண்ணோம், கூடும். எனக்கே அது யோசித்து பாருங்க, நான் ஒரு ஜெப விண்ணப்பம் பண்றேன், அந்த விண்ணப்பங்கள் இயேசுவால முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்லவே இல்லை, அவருக்கு லேசான காரியம். ஆனா நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, என்னை அந்த பிரச்சனை அழுத்துகிறதுனால அது எனக்கு பெரிய காரியம். நான் தேவ சமூகத்தில் போய் தேவனுடைய அன்புக்குள் நுழைந்தவனாய், அன்பில் பலப்பட்டவனாய் காணப்பட்டால் அந்த போராட்டம் எனக்கு எப்படிதான் இருக்கும், ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஒரு முறை ஒருவருக்கு கொடிய வியாதி, அவருக்கு கேன்சர் வாயில் வந்துருச்சு. அப்போ அவரை நான் சந்திக்கிறேன், ஒரு நல்ல ஒரு தெய்வ மனிதர். அவருக்கு அப்படி வந்தது எனக்கு மிகுந்த துக்கமாக இருந்துச்சு. அப்போது கேட்டேன், இந்த மாதிரி இருக்க பண தேவைகள், அடுத்த ஆப்ரேஷன் இப்படியெல்லாம் போக வேண்டியிருக்கு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு பாட்டுனால எனக்கு அதுக்கு விட கொடுத்தார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். புரியுதா உங்களுக்கு? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். அதுக்கப்புறம் கேள்வியே என்ன பண்ணலை, கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலை, கேள்வியே கேட்கல. காரணம் என்ன? அவருடைய விசுவாசம் கர்த்தர் மேல், அவருடைய பலன் கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு எல்லாமே கர்த்தராய் இருக்கிறபடியால் எந்த பலகீனம் அவரை அசைக்க முடியவில்லை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சின்ன பிரச்சனை கூட நீ வாழ முடியாதுன்னு சொல்லும் பொழுது நீங்க ஒன்னே ஒன்று மாத்திரம் கவனிக்கணும், இயேசு என் கூட இருக்கிறார், இது ஒண்ணுமே இல்லைன்னு. அல்லேலூயா. என் கூட இயேசு இருக்கும் பொழுது எனக்கு விரோதமா என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஜெயம் எடுக்க இயேசு எனக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார். அதனாலதான் காணாமல் போன ஆடு, என்னை தூக்கி சுமக்கிற மேய்ப்பன், என்னுடைய மேய்ப்பன் என் மேல எப்படி அன்பு வச்சிருக்கிறார் அப்படின்னா, 99 நல்லா இருக்கிற ஆடை காட்டிலும் பாடுகளும் வேதனைகளுக்குள்ள அலைந்து திரிகிற என் மேல் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் மேல் அவர் எப்படி இருக்கிறார், இரக்கமா இருக்கிறார். ஒருவேளை எனக்கு தான் தெரியாது, என்னை நேசிக்க ஆள் இல்லை, என் மேல அன்பு காட்ட ஆள் இல்லை, இல்லைங்க, எனக்காக அவர் இரத்தமே சிந்தி இருக்கிறார், எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர் மகாராஜாவா இருந்து அந்த எருசலேம் வீதியில் எனக்காக சிலுவை சுமந்தவர், அவர் தங்க வஸ்திரத்தை உடுக்கிறவர், அவர் கந்தை கோலமா எனக்காக சரீரம் முழுவதும் அடிக்க ஒப்பு கொடுத்தவர். இதெல்லாம் அவருக்கு முன்பாக லேசானது. அல்லேலூயா. எனக்காகவே இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக இந்த பாடுகள் லகுவானது, அந்த தேவனுக்கு முன்பாக இந்த பாடுகள் என்னது, லகுவானது. அப்ப கவனிச்சு பாருங்க, நாம் எத்தனை வேளைகள்ல நம்ம பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது இப்படி நாம் அறிக்கையிடுறோம். சில வேளைகள்ல கஷ்டம் உண்மையிலேயே நமக்கு தலைவரித்து ஆடும். சில வேளைகளில் ஒரு பாடம் சமாளிச்சிருக்க மாட்டோம், அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை வந்து கதவை தட்டும். ஒருவேளை நம்ம நினைப்போம், நல்லா தானே ஜெபம் பண்ணுறோம், என்கிட்ட பரிசுத்த குறைவில்லையே, நான் நீதியாக நடக்கிறேனே, அப்போ ஏன் இயேசு என்னை கைவிட்டுட்டாரா அப்படியெல்லாம் தோணும். ஒன்றை கவனித்து கொள்ளுங்க, உங்களை இன்னும் ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் இயேசு ஒரு காலம் ஒருவரே என்ன பண்ணுறதில்ல, கைவிடுறதில்லை. நமக்கு ஒருவேளை அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கலாம். இங்கே இருக்கிறவங்க இன்னைக்கு சிலர் அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்க, ஆண்டவரை என்ன மட்டும் வச்சிருக்கிறீங்க,
நான் அவ்வளோ பாடோடு வந்திருக்கிறேன், அவ்வளோ வேதனையோடு வந்திருக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் சமாளிக்கிறதுக்குள்ள வெளியே தான் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உள்ள அவ்வளோ என் இருதயம் என்ன பண்ணுது, வேதனைப்படுது. இதெல்லாம் இன்னும் பார்க்கணுமா, இந்த பாடெல்லாம் இன்னும் நான் சந்திக்கணுமா? ஒன்றை கவனிங்க, நமக்கு பாடு வரும் பொழுது தேவன் அதிகமாய் நம்மை கவனிக்கிறவர். பாடு வரும் பொழுது தேவன் அதிகமாய் கூட இருக்க விரும்புகிறவர். நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. கடந்த வாரம் சனிக்கிழமை எனக்கு ஒரு கூட்டம். அந்த கூட்டம் விபிஎஸ் முடிந்த உடனே அது ஒழுங்கு செய்த கூட்டம். அப்போது அந்த கூட்டத்தில் எனக்கு சில காரியங்கள் இன்னும் சந்திக்கப்படலை. எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்ன ஆண்டவரே, இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற எனக்கு இன்னும் இந்த காரியம் நிறைவு பெறணுமே அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் தொடக்கத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் இன்னும் இன்றைக்கி என்னென்ன பாட அனுபவிக்க போகிறேன்னு தெரில ஏசப்பா, எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு தெரில, எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க, நாளை இது என்ன பண்ண முடியல, நின்று சமாளிக்க முடியல அப்படின்னு என்ன பண்ணேன். அந்த வேலையில் அந்த பாரம், அந்த பிரச்சனை எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துச்சு. அந்த ஆராதனை வேலையில் என்னை அறியாமலே அதிகமாக அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்கிறோம், அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை வந்தால் எப்படி இருக்கும், இதுலேயே நான் இன்னும் எழுந்திருக்கலாம் ஆண்டவரே, இன்னொரு பிரச்சனை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணோம், தோண ஆரம்பிச்சிடும். அப்போ கவனிங்க, இயேசு உங்களுக்கு எல்லா இடங்களையும் என்ன பண்ணுறாரு, நன்மை செய்கிறவரே. அந்த இடத்துல எனக்கு என்ன தோணிச்சு, இல்லை என்ன மாற்றம் உண்டாயிட்டு அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் நான் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு ஆராதனை வேலை, என்னுடைய பாரம், என்னுடைய கவலை, என்னுடைய துக்கத்தை என்னால் ஈடுகட்டவே முடியல. அதில் அநேகருக்கு அது ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அது ஒரு உற்சாகமாக இருந்தது அந்த ஆராதனை. அந்த ஆராதனைலாம் ஒரு முடியும் பொழுது அந்த இடத்துல என்ன உண்டாயிற்று, நான் என்ன எதிர்பார்த்தனோ அதெல்லாம் நிறைவேறிற்று. அந்த ஆராதனை முடியும் பொழுது அந்த இடத்துல எல்லாம் நிறைவேறிற்று. அப்போ நல்லா கவனிங்க, சில வேளைகளில் நம்ம மனசு அப்படி தான் இருக்கும், எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஏசப்பா. சில வேளைகளில் இப்படி தோணும், என்னையே ஆண்டவரை ரட்சித்தீங்க, நான் அப்படியே விட்டுருந்தா உலகத்தில் மற்றவர்களை போலவும் நான் என்ன பண்ணியிருப்பேன், கடந்து போயிருப்பேன். ரட்சிக்கப்பட்டதுனால என்னால் இதுலேயே இதுங்க முடியல, இந்த காரியத்தை செய்ய முடியல, நான் அழுதுகிட்டே இருக்கிறேன் ஏசப்பா, அழுதுகிட்டே இருக்கிறேன், என் கதவை போட்டி அழுதுகிட்டே இருக்கிறேன். சில வேளைகளில் என் சாப்பாடு கூட எனக்கு என்ன இல்லை, சமாதானத்தோடு இல்லை, இவ்வளோ பாடம் என்ன பண்ணுறேன், சந்திக்கிறேன். அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உங்களை ஆண்டவர் சுமக்கிறார். உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சுமக்கிறார். சில வேளைகளில் தெரியாது நம்ம என்ன பாடோடு இருக்கிறோம், என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம். மற்றவர்கள் குறை சொல்லுகிறவர்களாய், மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்துகிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் இயேசு ஒரு நாள் என்ன பண்ணுறதில்ல, கைவிடுறதில்லை. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை என்ன பண்ணுங்க, அவர் மேல் வைத்து விடுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் அடுத்தது நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அவர் நம்ம என்ன பண்ணுறாரு, விசாரிக்கிறார். இயேசு நம்ம என்ன பண்ணுகிறார், விசாரிக்கிறார். நம்ம காணாமல் போயிட்டோம், தேடணும்னா அவர் நம்மளை விசாரிக்கிறார். சில இடங்களில் என்ன விசாரிக்கிறார், எனக்கு நன்மை செய்யும்படி, அவர் எனக்கு உதவி செய்யும்படி அவர் என்னை விசாரிக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் இன்னும் உடைந்த பாத்திரமாக காணப்படுறீங்களா, என் வாழ்க்கையில் மாற்றம் வரலை, என் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளே காணப்படுதா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு நன்மைகளை செய்கிறவர், ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்கிறவர், ஆண்டவருடைய இரக்கங்கள், ஆண்டவருடைய தயவு எனக்கு எல்லாவற்றிலும் என்ன பண்ணுகிறது, நன்மை செய்கிறது. அப்போ கவனிங்க, இயேசு உங்களுக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறார். ஒரு மனிதன் தேவன் விசாரிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் ஜெபத்தில் அதிகப்பட வேண்டும். எந்த நபர் ஜெபிக்கும் பொழுது வெளியே தெரியாது, அவருடைய பலன் என்னன்னு தெரியாது. அவன் ஜெபிக்க ஜெபிக்க பலம் பெற்றுக்கிட்டே இருக்கிறான். அவன் ஜெபிக்க ஜெபிக்க அவன் போராட்டத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த பலன் அவனுக்குள்ளே உண்டாகிறது. ஒரு நேரத்தில் தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளே வரும் பொழுது, அது வியாதியா இருக்கலாம்,
இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், சில சூழ்நிலையில் ஏற்படுகிற நெருக்கமாய் இருக்கலாம். அவன் லெகுவாய் அதை ஜெயம் எடுக்கிறவனாய் மாறுகிறான். காரணம், அவன் ஜெபிக்காத அவனை பலப்படுத்துகிறது. நம்மள நிறைய பேருக்கு தெரியாது, 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டே மாற்றம் வரல, 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரம் நீங்க ஜெபிக்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடைந்து கொண்டிருக்கிறது. உங்கள் போராட்டத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறது? அது உருவாக்கப்படுகிறது. அதில் நீங்கள் தோல்வி அடையவில்லை, ஜெயமடைந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த நபர் பாடு வரும் பொழுது ஜெபிக்க முடியலையோ அவன் பாவத்தில் தள்ளப்பட்டு விட்டான். எந்த நபர் பாடு வரும் பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறானோ அவனை கர்த்தர் பலப்படுத்த ஆரம்பித்து விட்டார். கவனித்து பாருங்க, யோசேப்பினுடைய பாடுகள்ல ஜெபம் குறையவில்லை, தானியேலுடைய பாடுகள்ல ஜெபம் குறையவில்லை, தானியேலுடைய நண்பர்களுடைய பாடுகள்ல அவர்களுடைய பக்தி வைராக்கியம் குறையவில்லை. ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தத்தில் தரித்திருந்தார்கள். தேவன் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் என்ன பண்ணார்? உதவி செய்தார். இங்க இருக்கிற நம்மளை கவனித்துக் கொள்ளணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். நான் தேவ சமூகத்தில் தேவனோடு இருக்கிறதில் நான் என்ன பண்ணணும்? இன்னும் ஆயத்தப்படணும். அதனாலதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஏசு விசாரிக்கிறதுன்னு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? அவர் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டான், உடனே என் பிரச்சனைகள் மாறும், உடனே என் பாடுகள் மாறும். ஒருவேளை நமக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகள் நம்மளை நடுத்தெருவில் நிற்க வச்சிருக்கலாம். இயேசு ஒவ்வொரு மனிதரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நம்ம நினைப்போம், நான் ஜெபிக்கிறதுனால இப்படி தரித்திரத்தில் இருக்கிறேன், கர்த்தரை தேடுறதுனால எங்கள் வீட்டில் இவ்வளோதான் வருமானம். உண்மையிலேயே கவனித்து கொள்ளுங்க, ஜெபிக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒன்றும் குறைபடாதபடி அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறேங்க, ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை அதுதான், இயேசு அன்றன்ற வேளையில் என் தேவைகளை சந்திக்க எனக்கு எப்போதும் எப்படி இருக்கிறார்? போதுமானவராக இருக்கிறார். அவர் என் தகப்பன், என்னை தாயின் கருவிலேயே முன்குறித்து என்ன பண்ணவர்? என்னை தெரிந்து கொண்டவர். அவருக்கு என்னை எப்படி நடத்தணும், என்ன செய்யணுங்கிறது அவருக்கு என்ன பண்ணணும் தெரியும். என் நம்பிக்கை என்ன பண்ணணும்? அப்படி இருக்கணும். இந்த இடத்துக்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, சிலர் இங்கே இருக்கிறவங்க விசுவாசத்தில் குறைபட்டு இருக்கிறதை ஆண்டவர் சொன்னார். விசுவாசத்தில் குறைபட்டு இருக்கிறதை ஆண்டவர் சொன்னார். விசுவாசத்தில் என்னது? விசுவாசம்னா என்ன தெரியுமாங்க? ஆசீர்வாதத்தின் பலன். ஆசீர்வாதத்தின் என்னது? விசுவாசத்தோடு இருக்கிறவனுக்கு பயம் வராது, விசுவாசத்தோடு இருக்கிறவன் அழமாட்டான். அல்லேலூயா. இங்க உங்களுக்குள்ள சில வேளைகள்ல கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க விசுவாசத்துல என்ன பண்றீங்க? குறைபட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை ஆண்டவர்கிட்ட என் தேவைகளை சொல்லி, ஆண்டவரே என்னை இந்த காரியத்தில் ஆசீர்வதிங்க, இந்த காரியத்தில் எனக்கு நன்மை செய்யுங்கன்னு அழுது ஜெபம் பண்ணுறது வேற. என் வாழ்க்கையில் அந்த ஜெபமே இல்லாமல் ஒரு தனி அறையில் ஒரு சூழ்நிலையில் கலங்கி கொண்டிருக்கிற அந்த கலக்கண்ணு தெரியுமா? அவிசுவாசத்தினால் நான் துக்கப்படுகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த குழந்தை இல்லைங்கிற ஒரு குறை 100 வயது வரைக்கும் அவனுக்கு என்ன பண்ணிட்டு அதை கடந்து போயிட்டு, ஆனால் அவன் ஒவ்வொரு பிரச்சனையும் இயேசுவிடத்தில் சொல்லுகிறவனா இருந்தான். நான் ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ கவனித்து பாருங்க, அவனுடைய சூழ்நிலை எதைத்தான் எதிர்பார்த்துச்சு? ஆண்டவருடைய சமூகத்தில் தான் எதிர்பார்த்ததே தவிர அவனுடைய மாம்ச சூழ்நிலையில் அவன் துக்கப்படவே இல்லை, மனமடிவாக இருக்கவே இல்லை. அதனால தான் அவனை விசுவாசத்தில் எப்படி கர்த்தருடைய பிள்ளை. அப்போ நல்லா கவனிங்க, இதில் இருக்கிற உங்களுக்குள்ள ஏன் இதில் இருக்கிற இன்னும் சிலரை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் நினைக்கிறது நிறைய வேளையில் நடந்ததே இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இதில் இருக்கிறீங்க. எல்லாரும் எதிர்பார்க்கிற போல் நானே எதிர்பார்க்குறேன், ஆனால் எனக்கு மட்டும் என்ன பண்ணலை? அட்ஜஸ்ட் பண்ணுற வாழ்க்கை. எனக்கு இன்றைக்கி இவ்வளோ தான் கிடச்சிருக்கு, இப்படி தான் இருக்கிறேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்? நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, ஒருவேளை நம்ம உடுக்கிற வஸ்திரங்கள், பல காரியங்கள் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். செருப்பு கொஞ்சம் தேஞ்சிட்டு என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, இனி இது பிஞ்சாதான் எனக்கு என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை வாங்கி தரலாம், அதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணுற நிலைமை தான் இருக்கேன். அதை குறித்து என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொன்றிலையும் உருவாக்கப்படுகிறதுக்கு தான் சில காரியங்களை கொடுக்கிறாரே அல்லாமல் நாமை வெறுமையாய் வைக்க தேவன் என்ன பண்ணுறதில்ல, விரும்புறதில்லை. ஏன் அப்படின்னா நல்லா கவனிக்கணும், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு,
யோசேப்புடைய வாழ்க்கை, தகப்பனார் அவனுக்கு பலவர்ண அங்கியை போட்டு அழகு பார்த்தார். ஆனால் தேவனுடைய திட்டம் அவனுக்குள்ளே நிறைவேற இல்லை, அந்த திட்டத்திற்கு அவனை ஆயத்தப்படுத்தும் பொழுது அங்கேயே இல்லாமல் வச்சிருந்தார். அல்லேலூயா. தகப்பன் அவனை நேசித்ததினால் பலவர்ண அங்கியை அவனுக்கு உடுவித்து வைத்திருந்தார். ஆனால் தேவனுடைய திட்டத்துக்கு அவனை உருவாக்கும் பொழுது உருவாக்குதலே ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை தான். அல்லேலூயா. பைபிளில் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லியிருக்கோம், நீ உன் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு உன் செருப்பெல்லாம் கலத்தி போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணு, வெறுங்காலோடு நடந்து போ. ஏத்தாப்புல வர்றவன் ஏன்டா இவன் இப்படி வர்றான்னு கேட்டான், இந்த மாதிரி சம்பவம் தேசத்தில் சம்பவிக்க போகுதுன்னு என்ன பண்ணு, அடையாளமாக காட்டு. எத்தனை பேர் இந்த பகுதியை படித்து பார்த்துட்டு அசந்திருக்கீங்க? அவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா அப்படி வந்தாருங்கிறதே எங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. தெரிஞ்சவங்க அல்லையிலே சொல்லுங்கள், நான் அந்த பகுதியை படிச்சிருக்கேன். அவங்க அல்லையிலே சொல்லுங்கள். சரி, படிங்க. ஏசாயா எழுதின புத்தகத்தில் ஏசாயா அவர் அவருடைய வாழ்க்கையில், அவருடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் இப்படி ஒரு பகுதி என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் எழுதியிருக்கிறாரு. அவருடைய ஊழியங்களில் ஒரு காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய வஸ்திரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, கலத்திட்டு அப்படி ஒரு நாள் நடக்க விட்டுருக்கிறார். இது என்ன பண்ண போகிறோம், பைபிளில் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க. ஏசாயா 20வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஏசாயாவை நோக்கி இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கிறாரு, நடக்க விட்டுருக்கிறாரு. ஏன், இங்கே ஆண்டவருடைய ஒரு திட்டம் ஒரு இடத்துல வெளிப்படுத்தணும். அந்த திட்டத்தை நடத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்படி ஒரு சூழ்நிலையை ஏசாயாவுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி நிர்வாணமாய் கடந்து போய் என்று என்ன பண்ணியிருக்கிறார், கட்டளையிட்டிருக்கிறார். இன்னும் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்புக்கு திட்டம் நிறைவேற தொடங்க இல்லை, அந்த திட்டத்துக்குள்ளே கொண்டு போக ஆயத்தப்பட்ட உடனே வஸ்திரம் முறிந்து கொள்ளப்பட்டது, அனாதை ஆக்கப்பட்டான், அடிமையாக்கப்பட்டான், அடிமையாய் விற்று கொள்ளப்பட்டான், ஒரு வீட்டில் அடிமையாய் வேலை செய்ய தொடங்கினான். அப்போ அந்த லைஃப் எப்படி இருக்குது? இன்றைக்கி நம்மளும் அப்படி தான். சில வேலைகளில் சில இடங்களில் தள்ளப்படுவோம். அது நமக்கு பிடிச்ச நபர், நமக்கு ஏற்ற ஒரு நபர், அவர்களுடைய வாயின் வார்த்தையில் நம்மளுடைய இருதயத்தை குத்தி கிழிக்கத்தக்கதாக அந்த வார்த்தை வெளிப்படும். சில வேளைகளில் தோணும், இன்னும் கேட்டுட்டு இதெல்லாம் கேட்டுட்டு வாழணுமா, இவ்வளோ பாட சந்திக்கணுமா, அப்படியெல்லாம் தோணும். ஆனால் நல்ல கவனிங்க, இதை தேவன் அனுமதித்திருக்கிறார். அதன் பின்பு இன்னும் தொடர்ந்து என்மேல் போராட்டம் 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கும். கவனித்து கொள்ளுங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். அல்லேலூயா. பரிகாசமும் ஏளனமும் செய்ய 1000 பேர் வரலாம். இந்த 1000 பேருக்கு முன்பாக மேன்மைப்படுத்தும்படி ஆண்டவர் ஒரு மேடையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், நான் உன்னை விசாரிக்கிறேன், விசாரிக்கிறதுனால என்ன பண்ணு, உன் கவலைகளை என் மேல் வைத்து விடு. சரி, கவலைகள் இயேசுவுக்கு மேலே வைக்கிற ஒரு லைஃப் எப்படி இருக்கும்? நல்லா கவனிக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரம் ஜெபம் பண்ணுற வரைக்கும் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய மாம்சத்தின்படி இருக்கும். அந்த மாம்சத்தில் இருக்கிற ஜெபம் சரீரம் டயர்டாகும், சரீரம் வலிக்கும், பக்கத்தில் யாரோ ஒருத்தங்க கூப்பிடுவாங்க, அது கேட்கும், இதெல்லாம் மாம்சத்தில். அதை தாண்டி நான் ஃப்ரிட்சோல் ஆவியானவரோடு நான் இணைந்து செயல்படும் பொழுது என் ஜெபத்தில் இயேசு பேசுவார், இயேசுடைய பலன் இருக்கும். என் இருதயம் ஜெபத்தை நிறுத்தாத, இன்னும் 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 பண்ணுன்னு எனக்குள்ளே என்ன பண்ணும், அந்த ஆவியானவருடைய பலன் எனக்குள்ளே என்ன பண்ணும், வெளிப்படும். எப்போ ஆவியானவருடைய பலன் உங்களுக்குள்ளே வெளிப்படுதோ அப்போ உங்கள் ஜெப விண்ணப்பம் என்ன பண்ணுகிறது, கேட்கப்படுகிறது. புரியுதா? எப்போ ஆவியானவருடைய அந்த பிரசன்னம் வெளிப்படுதோ அப்போ உங்கள் ஜெபம் என்ன பண்ணப்படுகிறது, ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சிட்டார். இந்த ஜெபம் உங்களை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, அப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் நிறைய மாற்றத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவார், கட்டளையிடுவார். ஆண்டவர் நிறைய காரியங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவார், நன்மை செய்வார். எத்தனை வேளைகளில் சில காரியங்கள் சில சூழ்நிலைகள் மோசமாக இருக்குன்னு உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்கிற நபர்கிட்ட சொல்லி அழுதுருக்கிறீங்க. அதே கண்ணீரை இயேசுவுக்கு முன்னால் சிந்தி பாருங்க, அது ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவுக்கு எனக்கு நல்லது செய்கிறது அவருக்கு பிடிக்கும். அதனால தான் காணாமல் போன ஆடு
என் சந்தோஷத்தை காணலைங்க, என் மகிழ்ச்சியை காணலை. எல்லாரும் சிரிக்கும் பொழுது நான் அழுறவனாய் காணப்படுகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நான் மேலும் மேலும் எதை சந்திக்கிறேன்? துக்கத்தை சந்திக்கிறேன். எனக்கு ஆண்டவர் நன்மை செய்ய எப்படி இருக்கிறார்? வல்லமை உள்ளவர். அப்போது என் கவலையை விசாரிக்கணும்னா நான் அவ்வளோ நேரம் ஜெபிக்கிறவனா என்ன பண்ணணும்? காணப்படணும். என்னுடைய ஜெப நாட்கள் இல்லை ஜெப நேரங்களில் நிறைய வேலைகளில் இயேசு கூட இருந்து பேசுகிறத நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். கூட இருந்து பேசுகிறது. இந்த கூட்டத்துக்கு நான் வருவதற்கு ஆயத்தப்படும் பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒதுக்கி எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு ஸ்கூலுக்கு, அதாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உதவி கேட்டாங்க. அப்புறம் அதுக்கெல்லாம் என்ன பண்ணேன்? யூனிஃபார்மு எல்லாம் செலவு பண்ணி அது தானே. அப்புறமும் கொஞ்சம் காசு வச்சுருந்தேன். இவ்வளோ பணம் இருக்குது, இது நமக்கு என்ன பண்ணும் போதும் அப்படின்னு. அடுத்தாப்புல மறுபடியும் ஒன்று வந்துச்சு. நான் வர்ற அன்னைக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு இன்னொருத்தங்க உதவி. இதை கட்டாயம் செய்தே ஆகணும். ஆண்டவரே என்ன பண்ண போகிறேன்? என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் சொன்னார், அதை என்ன பண்ணு செய். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கொடுக்குறான்னு அதான் அவர் என்ன பண்ணுறாரு. அப்போ அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அதை எடுத்து வைக்கவும். அப்போது பணம் என்னதானா? பணம் என்னதல்ல, நான் தேவனுடைய வேலைக்காரன், கொரியர் பாய். யாரோ தர்றாங்க, எனக்கு என்ன தர்றாங்க? கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு தர்றாங்க. அவர் காட்டுற ஆளுக்கு நான் அதை என்ன பண்ணணும்? செயல்படணும். நான் கர்த்தருடைய பார்வையில் நான் யார்? கர்த்தருடைய கொரியர் பாய். அவர் தருகிறதே என்ன பண்ணுறேன்? எங்கே கொடுக்க இதுங்கிறாரோ அங்கே என்ன பண்ணுறேன்? ஆயத்தப்படுத்துகிறேன். அப்போது அதை செய்தாச்சு. செய்து ஆயத்தப்படுத்தி என்ன பண்ணுறேன்? மறுபடியும் பிரயாணத்தை தொடர்ந்து என்ன பண்ணுறேன்? கடந்து வரேன். அப்போ நல்ல கவனிங்க, நம்மளுடைய பிரயாணங்களில் நிறைய வேலைகள் அப்படி வரும். நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை, ஆண்டவர் என்ன விரும்புகிறார், இயேசு என்னிடத்தில் என்ன விரும்புகிறார். அதனால தான் பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை உண்டு, பரிசுத்தத்தில் தரித்திருக்கிற ஒரு வாழ்க்கை உண்டு, இன்னும் சில வாழ்க்கை இருக்கு இயேசுவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமானவன் இன்னும் என்ன பண்ணட்டும்? பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் என்ன பண்ணட்டும்? நீதி செய்யட்டும். நீங்க நற்கிரியை செய்றீங்களா? இன்னும் செய்யுங்க, இன்னும் செய்யுங்க. ஏன்னா அதற்காகவே சிலரை ரட்சித்திருக்கிறார். சிலரை தேவன் தம்முடைய ஆலயத்துக்குள் கொண்டு வரும்படி அவர்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். இங்கே பாடு, இங்கே வேதனை. சிலர் அதை தாண்டி தேவனுக்கென்று ஏதாவது செய்ய என்ன பண்ணுகிறார்? பயன்படுத்துகிறார். நம்மை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். நமக்குள்ள நிறைய பாடு இருக்கிறது போல, வேதனை இருக்கிறது போல, எதிர்பார்க்கிறது நடக்காதது போல இருக்கலாம். நான் போயிருந்தேன் அந்த வீட்டில். அந்த பிள்ளை கேட்டேன், இன்றைக்கி நீங்கள் என்ன சமைச்சிங்க அப்படின்னு. அந்த பிள்ளை அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிச்சு, மஞ்சச்சோறு செய்தேன் அப்படின்னு. மஞ்சச்சோறு, அது என் காதில் முதல்ல மஞ்சச்சோறுன்னு இட்டுச்சு. இப்படி ஒரு சோறை நான் கேள்விப்பட்டது இல்லையே, அது என்ன மஞ்சச்சோறு அப்படின்னு. மஞ்சச்சோறு, அதான் மஞ்சச்சோறுன்னா என்னது அப்படின்னு. லெமன் சாதம் பண்ணும். சரி, கூட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்க? ஊறுகாய் வச்சுருக்கோம். அப்போது அங்கே ரொம்ப நெருக்கங்கள், அது சில உணவுகளை ஆயத்தப்படுத்தியிருக்கு. தொடர்ந்து அந்த பிள்ளைக்கு முடிஞ்ச பிறகு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி, இதெல்லாம் ஆண்டவருடைய செயல், என்னுடையதல்ல. அதில் கொரியர் பாய். அப்போ இயேசு சிலரை நேசிக்கிறார், சிலரை கொண்டு அற்புதம் செய்ய விரும்புகிறார், சிலருடைய தேவைகளை சிலரை கொண்டு என்ன பண்ணுறார்? சந்திக்க வைக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்கள் பிரயாணத்தில் வந்து கொண்டு இருக்கிறாரா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார், கர்த்தர் அங்கே அவனோடு என்ன பண்ணார்? இருந்தார். போத்திபார் வீட்டில் இருந்தார், அங்கே கர்த்தர் அவரோடு என்ன பண்ணார்? இருந்தார். சிறைச்சாலையில் அந்த சிங்க கெபியில் தானியேல் கிடந்தார், அங்கே கர்த்தருடைய தூதன் இருந்தார் என்று தானியேலே என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். இங்கே இருக்கிற உங்களை கவனிச்சு பாருங்க, என் வீட்டில் இயேசு இருக்கணும், அல்லேலூயா, என் கூட இயேசு இருக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன பண்ணுங்க? ஆயத்தப்படுத்துங்க. இப்படிப்பட்ட நன்மையான செய்கைகளுக்கு அதான் சொல்றாரு, நான் உங்களை என்ன பண்றேன்? விசாரிக்கிற கர்த்தர். சில வேளைகளில் நம்மளை குற்றப்படுத்த நிறைய பேர் எழும்புவாங்க. சில வேளைகளில் சிலர் உங்களை அற்பமாக பார்க்கலாம், உங்களுக்கு பதில் கொடுக்காம போகலாம், உங்களை ஏளனம் செய்யலாம். ஒன்று மாத்திரம் கவனிங்க, இவர் எல்லாத்தையும் காட்டுன்னு இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. யார் வெறுத்தாலும் இயேசு வெறுக்கிறதில்ல. சிலருடைய பார்வையில் நம்முடைய வஸ்திரங்கள், நம்முடைய வசதிகள் நம்மை அற்பமாய் காணப்படும். எப்படி ஒரு முதலாளியும் அங்கே அந்த இடத்துல ரொம்பவும் அடிமைத்தனமாய் ஒரு கேட்டில் நிற்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டால் அவருடைய பார்வையில் அப்படி இருக்கும். ஆனால் இயேசுடைய பார்வையில் அவர்கள் யார்? அவருடைய பிள்ளைகள்.
தேவனுடைய பிள்ளைகள். ஒருவேளை உங்களை சிலர் அப்படி பார்க்குறாங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் இயேசுடைய பிள்ளைகள், இயேசுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். ஒதுக்கின இடத்தில் அவர் உங்களுக்கு மேன்மை தரும்படியாய் அவர் என்ன பண்ணுறாரு? நம் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் என்னவா இருக்கிறாரு? வல்லமை உள்ளவர். அப்போ கவனித்து பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான். நான் உங்களை என்ன பண்ணுறேன்? விசாரிக்கிறேன். அப்படியே எடுத்து வாசிங்க. யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம். இயேசு இந்த இடத்துல கடைசியாக உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, நான் நல்ல மேய்ப்பன். நான் உங்களுக்கு எப்படி இருக்கிறேன்? நல்ல மேய்ப்பன். அப்போ நல்ல கவனிங்க, நம்முடைய இயேசு ஆல்ரெடி ஜீவனை கொடுத்து விட்டார். வேத வசனத்தின்படி ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார். ஒரு நாள் என்னையும் அந்த நித்திய ஜீவனில், நித்திய அந்த ராஜ்யத்தில் அழைக்கும்படியாக ஒரு நாள் மத்திய வனத்தில் எனக்காக என்ன பண்ணுவார்? பிரதான தூதர்களோடு கடந்து வருவார். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். எனக்கு நல்ல உணவு கொடுப்பார். நான் அழும் பொழுது எனக்கு என்ன தேவையோ அதை சந்திப்பார். பொல்லாத மிருக ஜீவன்களிடத்திலிருந்து என்ன பண்ணுகிறார்? பாதுகாக்கிறார். நான் காயப்படும் பொழுது, பைபிள் அப்படியெல்லாம் வசனம் இருக்கு, அவர் நசல் கொண்டதை என்ன பண்ணுகிறார்? காயம் கட்டுகிறார். நசல் கொண்டதை என்ன பண்ணுகிறார்? காயம் கட்டுகிறார். ஒருவேளை இன்னைக்கு சிலரால் நசுக்கப்படுறீங்களா? சிலரால் ஒதுக்கப்படுறீங்களா? கலங்காதீங்க. இயேசு கைவிடுறதில்லை, இயேசு விலகிறதில்லை. நம்மளுடைய சூழ்நிலைகளை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அதனால எப்பவுமே என்ன பண்ணுங்க, உங்க விசுவாசமும் பலனும். சில அற்புதங்கள் நடக்க நாளாகலாம், சில வறுமைகள் வார சில வருடங்கள் ஆகலாம். ஆனால் கிறிஸ்து இயேசு உங்களோடு இருந்தால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிழ்ச்சியின் சமாதானம் குறைவில்லாததா இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை பணம் வர்றதுக்கு எனக்கு நாள் ஆகலாம், என்னுடைய வீடின் காரியங்கள், என்னுடைய வசதி வாய்ப்பு வர்றதுக்கு காரிய நாட்கள் தள்ளி போகலாம். ஆனாலும் ஒரு நாளும் அவருடைய சந்தோஷம் என் வாழ்வில் என்ன பண்றதில்லை? குறைவதே இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்மையை தர இயேசு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். இயேசு எப்படி இருக்கிறாரு? நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பனுடைய அன்பை என்ன பண்ணாதீங்க, இழக்காதீங்க. கவலை வரும்பொழுது இயேசு கிட்ட போங்க. யாராவது உங்களை குற்றப்படுத்துறாங்களா, குறை சொல்றாங்களா, யாராவது பரியாசமா சொல்றாங்களா, நீ சபிக்கப்பட்ட பாத்திரம், உன் வீட்டில் நன்மை வராது. ஒருவேளை நம்ம மனசே சொல்லும், என்ன நன்மை நடந்துருச்சு இந்த வீட்டில், என்ன மாற்றம் வந்துருச்சு. கலங்காதீங்க. இயேசு நம்முடைய தகப்பன். அவர் ஆசீர்வதிக்க ஒரு நொடி போதும். அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார்? நன்மையானதை தருகிறார். நன்மையானதை என்ன பண்றாரு? அதனாலதான் 3 வசனம் பார்த்தோம். முதல் வசனம், காணாமல் போன ஆடை எனக்கு என்ன பண்ணுகிறார்? என்னை தேடுகிறார். என்னை சும்மாலாம் வைக்கலங்க. நான் பாடுபடும் பொழுது சில வேளைகளில் சொல்லுவோம், ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல ஏசப்பா. அப்போ என்னை தோளில் தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். சில வேளைகளில் கவலை அதிகமாய் ஆகும் பொழுது அவர் என்னை விசாரிக்கிறார். என்ன பிரச்சனை? அவர் விசாரிக்க ஆரம்பித்த உடனே எனக்குள்ள சந்தோஷம் வந்துருங்க. அவர் விசாரிக்க ஆரம்பித்த உடனே எனக்குள்ள இருக்கிற கவலை மாறிடும். இன்னைக்கு இதில் துக்கத்தோடு, போராட்டத்தோடு, மனக்கவலையோடு வந்திருக்கிறீங்களா? ராஜாவை இறுக பிடித்து கொள்ளுங்கள். அவர் நம் வாழ்க்கையில் மாற்றத்தையும் நன்மையும் கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இருக்கிற இடங்கள் அப்படியே நம் முழங்கால் படியிடலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார். நிறைய நன்மைகளை உங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஒவ்வொருவரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. என் இரட்சகரே, என் இரட்சகரே, எனக்கு நீதி செய்கிறவரே. ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பாருங்க. எனக்கு உங்க கிருபை வெளிப்படட்டும், எனக்கு உங்க கிருபை வெளிப்படட்டும், எனக்கு உங்க கிருபை வெளிப்படட்டும். அப்படியே கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்துல கவலையா இருக்கலாம். இந்த இடத்துல சில பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு நல்ல மேய்ப்பன், நான் உனக்கு நல்ல மேய்ப்பன், நான் உனக்கு நன்மையானதை தர மேய்ப்பன். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. இதுல சிலர் அந்தரங்கத்துல நிறைய வாட்டி அழுறீங்க, நிறைய கவலைகளை சுமக்குறீங்க. சில வேளைகள்ல தோணுது, இந்த பிரச்சனை என்னால சமாளிக்க முடியல ஏசப்பா, நான் எவ்வளோ வேலையில் இந்த பாடுகளோடு நடக்க போறேன் ஏசப்பா, எனக்கு உங்க கிருபை வேலை ஏசப்பா. ஒவ்வொருவரும் உங்களுக்காகவே ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காகவே ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், என் பிள்ளைகள் கவலையோடு இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் போராட்டத்தோடு இருக்கிறாங்க,
என் பிள்ளைகள் மிகுந்த வேதனையோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் சமாதானத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு நான் மகிழ்ச்சியை கட்டளையிடணும். சிலர் சொல்றீங்க, இதுக்கு மேலே என்னால் போராட்டத்தை தாங்க முடியாது சப்பா, இதுக்கு மேலே எனக்கு போராட்டத்தை தாங்க முடியாது, இதுக்கு மேலே எனக்கு துக்கத்தை தாங்க முடியாது சப்பா. இயேசுவை நோக்கி பாருங்க, ஆண்டவரே எனக்கு அற்புதங்களை செய்யுங்க, எனக்கு உங்க ஆசீர்வாத நன்மைகளை கட்டளையிடுங்க. இந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறார், இந்த இடத்துல இயேசு நன்மை செய்ய வந்திருக்கிறார், இந்த இடத்துல இயேசு உங்களுக்கு மகிமையை கட்டளையிட வந்திருக்கிறார். அன்பு தங்கச்சி, நீ எவ்வளோ காரியங்களை நீ நினைத்தது நடக்கவே இல்லை. சில வேளைகளை நீ கலங்கி இருக்கிற, ஒரு வேளை இயேசு நம்மளை மறந்துட்டாரு. நம்ம அவருக்கு முன்பாக எவ்வளோ தேடுகிறவங்களா இருந்திருக்கிறோம். ஆலயத்தில் வர்றதுல கூட நான் கரெக்டாக இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யலை. சிலருக்கு முன்பாக நீ இன்னும் துக்கப்படுறவளா இருக்கிறாயா? சிலருக்கு முன்பாக உன்னை புறக்கணிக்கிறாங்களா? கலங்காதீங்க, இயேசப்பாவை பார்த்து சொல்லுங்க, இல்லை மறந்துடாதீங்க இயேசப்பா, என்ன மறந்துடாதீங்க இயேசப்பா, என்ன மறந்துடாதீங்க, இல்லை மறந்துடாதீங்க, இல்லை மறந்துடாதீங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவிடத்தில் உங்கள் கவலைகள், உங்கள் துக்கங்கள். சிலர் உன்னை பரிகாசம் பண்ணுறாங்கல்ல தங்கச்சி, சிலருக்கு முன்னாலே சில வேலைகள் இருக்கிறதில்ல, கடந்து போயிட்டே இருக்கிற. இயேசுப்பாவை பார்த்து சொல்லுங்க, எனக்கு இறக்க பாராட்டுங்க தகப்பனே, எனக்கு இறக்க பாராட்டுங்க இயேசுப்பா, நான் ரொம்ப மனக்கவலையோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, கவலையோடு வந்திருக்கிறேன் சப்பா, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க. சொல்லுங்க, என் மேலே உங்கள் அன்பு வெளிப்படட்டும், என் மேலே உங்கள் அன்பு வெளிப்படட்டும், என் மேலே உங்கள் கிருபை வெளிப்படட்டும், என் மேலே உங்கள் தயவு வெளிப்படட்டும். இயேசுவின் நன்மைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் பரலோக மகிமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சில பாட என்னால் தாங்கவே முடியல சப்பா, சில பாட என்னால் தகப்பனே ஆண்டவரே தாங்க முடியல சப்பா. ஒவ்வொருவரை இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, ஒவ்வொருவரை இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர், அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர். இங்கு ஒரு சகோதரியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். எப்போதும் பணப்பை வெறுமையாயிருக்குதில்ல மகளே, என்னைக்கு இந்த வாழ்க்கை மாறும், என்னைக்கு இந்த சூழ்நிலைகள் மாறும்ல, ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற இயேசப்பா, எனக்கு கிருபை கட்டளையிடுங்க, எனக்கு கிருபை கட்டளையிடுங்க, எனக்கு கிருபை கட்டளையிடுங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை கட்டளையிடுங்க இயேசுவே, எனக்கு இரக்கத்தை கட்டளையிடுங்க, எனக்கு உங்க தயவை கட்டளையிடுங்க இயேசப்பா, இல்லை விட்டுறாதீங்க இயேசப்பா, என்ன விட்டுறாதீங்க இயேசப்பா. உங்க நடுவில் இயேசு வந்திருக்கிறாருங்க, உங்களோட பேச இயேசு வந்திருக்கிறாரு, உங்களோட இடைப்பட இயேசு வந்திருக்கிறாரு, உங்க வேதனையை மாற்ற இயேசு வந்திருக்கிறாரு. உங்க கவலைகள், உங்க துக்கங்கள் உங்களை ரொம்ப வருத்தப்படுத்துறது. சிலரை சொல்கிறார், நீ பாலைவனத்தில் இருக்கிறது போல உண்டாயிட்டல்ல. ஆண்டவருடைய இரக்கங்கள் வெளிப்படட்டும், ஆண்டவருடைய அன்பு வெளிப்படட்டும். எவ்வளோ இடத்துல வாழப்பட்டது சப்பா, எனக்கு இலோக கிருபை வேலை சப்பா. உங்களுக்காகவே ஜெபம் பண்ணுங்க, உங்க பாரங்கள் மாற உங்களுக்காகவே மன்றாடுங்க. இயேசு உங்களோடு இடைபடும்படியாக உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி வந்திருக்கிறார். உங்க துக்கங்களை மாற்ற இயேசு வந்திருக்கிறார், உங்க வருத்தங்களை மாற்ற இயேசு வந்திருக்கிறார், உங்களுக்கு பலன் தர வந்திருக்கிறார். சில வேளைகளில் ரொம்ப மனம் உடைஞ்சிடுறீங்க, ரொம்ப மனம் உடைஞ்சிடுறீங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஏன் கூட இருக்கிறீங்க இயேசப்பா, நீங்க ஏன் கூட இருக்கிறீங்க, எனக்கு நன்மையை கட்டளையிடுங்க. உங்களால முடியாத காரியம் கேட்டிருந்தா நீங்க இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு லேசான காரியம் கேட்டிருக்கிறேன் இயேசப்பா, உங்களுக்கு லேசான காரியம் கேட்டிருக்கிறாண்டவரை நான் நினைத்தரலுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, முடியலாண்டவரே.
ஆண்டவரே எனக்கு கிருபை. இந்த இடத்துல இயேசு கடந்து வந்திருக்கிறார். இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். சில பிள்ளைகளுடைய ஜெப குறைவுகள் அப்படியே ஒப்பு கொடுங்க. என் ஜெப குறைவுகளை ஒப்பு கொடுக்கிறேன். என் மந்தமான சூழ்நிலையை ஒப்பு கொடுக்கிறேன். என்னால் ஜெபிக்க முடியல ஏசப்பா. என்னால் நிலை நிற்க முடியல ஏசப்பா. என்னால் ஜெபிக்க முடியல. சிலருக்குள்ள அடிக்கடி ஏற்படுகிற கோபம் அப்படிப்பட்டவங்க இதில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை அறிக்கையிடு. நீ கோபப்படுறதுனால தேவ நன்மைகளை இழந்தாய். நீ கோபப்படுறதுனால என்னெந்த வீட்டில் இருக்கு. சில வேளைகளில் பெற்றோரை காயப்படுத்திடல. ஆண்டவர்கிட்ட சொல்லி பாவத்தை இழக்கவில்லை. ஆண்டவரே எனக்கு கிருபை கட்டளையிடுங்க ஏசப்பா. கிருபை கட்டளையிடுங்க. கிருபை கட்டளையிடுங்க. அன்பின் தேவனே கிருபை கட்டளையிடுங்க. அன்பின் தேவனே கிருபை கட்டளையிடுங்க. ஆண்டவரே கிருபை கட்டளையிடுங்க. கிருபை கட்டளையிடுங்க. எல்லாரும் உங்களுக்காகவே ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காகவே ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. உங்க கவலைகள், உங்ககிட்ட இருக்கிற பாவத்தை அறிக்கையிடு. நீ இன்னைக்கு செய்திருக்கிற சில குறைகள், உன் எண்ணங்கள், உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களும். ஒரு நாள் நீ நல்லா அழுது ஜெபம் பண்றது தங்கச்சி, நீ நல்லா அழுது ஜெபம் பண்ணுவ. உன் பாரங்களை இயேசுகிட்ட சொல்றதுல நீ ஒரு சிறந்த பாத்திரம். ஆண்டவர் சில வேளைகள் உங்ககிட்ட வசனம் மூலமாலாம் பேசி இருக்கிறாரு. ஆண்டவர் சில இடத்துல சொல்லி இருக்கிறாரு, நான் உன் சூழ்நிலையை மாற்றி ஒரு நாள் மேன்மைப்படுத்துவேன் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரை நோக்கி சொல்லு, ஆண்டவரே எனக்கு கிருபை, ஆண்டவரே எனக்கு கிருபை, ஆண்டவரே எனக்கு கிருபை உண்டாகணும், ஆண்டவரே எனக்கு கிருபை உண்டாகணும். இங்க அந்த இயேசு அடிக்கப்பட்ட காட்சியாய் உங்க கண்களுக்கு முன்பாக நிற்கிறத பார்க்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க ரத்த எல்லாம் கழுவட்டும், உங்க ரத்த எல்லாம் கழுவட்டும் ஏசப்பா, உங்க ரத்த என்ன கழுவட்டும் ஏசப்பா, உங்க ரத்த குறைகளை மன்னிக்கட்டும் ஏசப்பா, உங்க ரத்த எல்லாம் பரிசுத்தப்படுத்தட்டும் ஏசப்பா, உங்க ரத்த எல்லாம் பரிசுத்தப்படுத்தட்டும். இழந்துட்டேன் ஆண்டவரே, இழந்துட்டேன் ஏசப்பா, இழந்துட்டேன். எனக்கு கிருபை கட்டளையிடுங்க. எனக்கு கிருபை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பாருங்க. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. அப்படியே இருதயத்துல கரங்களை வைத்து சொல்லுங்க, என்ன மறக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. அப்படியே ஒரு 5 நிமிடம் ஆண்டவர்கிட்ட உங்க சித்த நிறைவேற என்ன ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா,
உங்கள் சித்தம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் குற்றங்களை எனக்கு மன்னித்து என்னை பலப்படுத்துகிறவர். எனக்கு உங்கள் கிருபை வேணும், எனக்கு உங்கள் தயவு வேணும். இன்னைக்கு ஊழியக்காரன் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறதில்ல. நீங்கள் அப்படியே உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்கு கிருபை வெளிப்படணும், இயேசுவே எனக்கு இரக்கம் வெளிப்படணும். எல்லாரும் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு நன்மையை கட்டளையிடுங்க, எனக்கு கிருபையை கட்டளையிடுங்க, எனக்கு இரக்கத்தை கட்டளையிடுங்க. என் மேல உங்க கிருபை வெளிப்படட்டே சப்பா, என் மேல உங்க தயவு வெளிப்படட்டே சப்பா, என் மேல உங்க மகிமை வெளிப்படட்டே சப்பா. வெளிப்படட்டும், 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 வெளிப்படட்டும். அப்பாவுடைய கரங்கள் வெளிப்படட்டும், அப்பாவுடைய கிருபை வெளிப்படட்டும், அப்பாவுடைய வல்லமை வெளிப்படட்டும், அப்பாவுடைய தயவு வெளிப்படட்டும். ஒவ்வொருவரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எனக்கு உங்க கிருபை, எனக்கு உங்க கிருபை, எனக்கு உங்க கிருபையில் இறக்கங்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவை நோக்கி அப்படியே கேளுங்க. ஆண்டவரே, நீங்க தான் ஜெபம் பண்ண போறீங்க, நீங்க தான் ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க தான் மன்றாட போறீங்க. இயேசுவே கிருபை வெளிப்படட்டும், இயேசுவே உங்க இரக்கங்கள் வெளிப்படட்டும், இயேசுவே உங்க தயவு வெளிப்படட்டும், இயேசுவே உங்க வல்லமை, இயேசுவே உங்க வல்லமை, இயேசுவே உங்க கிருபை கரங்கள் இரக்கங்கள் வெளிப்படட்டே சப்பா, வெளிப்படட்டே சப்பா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் அருகில் இருக்கிறேன், நான் அருகில் இருக்கிறேன், உன் கலக்கங்களை மாற்றுபடி இருக்கிறேன். இந்த நாள்ல நீ ரொம்ப சோர்ந்துட்டல்ல, ரொம்ப தளர்ந்து போயிட்டல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்னும் அநேக திட்டங்கள் வைத்திருக்கிறேன், நான் இன்னும் ஒன்று உயர்த்தும்படியா அநேக திட்டங்கள் வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய இரக்கங்கள் என் மேல் வெளிப்படட்டும், ஆண்டவருடைய நன்மைகள் என் மேல் வெளிப்படட்டும், ஆண்டவருடைய தயவு என் மேல் வெளிப்படட்டும், ஆண்டவருடைய மகிமை என் மேல் வெளிப்படட்டும், இரட்சகருடைய பலன் என் மேல் வெளிப்படட்டே சப்பா. ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீ நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே, நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே, நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே, நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே, நல்ல மேய்ப்பனே சபா, நல்ல மேய்ப்பனே சபா. ஆண்டவரே, இந்த நல்ல மேய்ப்பனே எனக்கு கிருபை ஊற்றுங்க, எனக்கு கிருபை ஊற்றுங்க, எனக்கு கிருபை ஊற்றுங்க. ஒரு 2 நிமிடம் அப்படியே மன்றாடுங்க, 2 நிமிடம் அப்படியே மன்றாடுங்க. உன் இருதய வேதனையோடு இருக்கிறதை நீ அறிந்திருக்கிறாய் அல்லவா? இயேசுகிட்ட சொல்லு, ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டுங்க, எனக்கு இரக்கங்களை வெளிப்படுத்துங்க, ஆண்டவருடைய தயவுள்ள கரங்கள் வெளிப்படட்டும். இந்த இடத்துல இயேசு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த இடத்துல இயேசு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். ஒவ்வொருவர் அப்படியே மன்றாட ஆரம்பிங்க. ஒவ்வொருவர் ஆண்டவருடைய பலன் வெளிப்படும்படியாக, கிருபை வெளிப்படும்படியாக, இரக்கங்கள் வெளிப்படும்படியாக, அப்பாவுடைய நன்மைகள் கிருபைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய கிருபையின் பலன், ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ரட்சிப்பின் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய குடும்பங்கள்ல வெளிப்படட்டும். ஆண்டவருடைய வல்லமை இந்த குடும்பங்கள்ல வெளிப்படட்டும். இங்க நான் ஒரு அழகான ஒரு கப்பல் போல ஒரு காரியத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், சிலருடைய வாழ்க்கையில சேதமும் வருத்தம் மாத்திரமே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு மேன்மையின் நன்மைகளை கட்டளையிடுவேன். உன் ஜெபங்களை கேட்டிருக்கிறேன், அதற்கேற்ற பலனையும் பதிலை நான் உனக்கு கட்டளையிடுவேன். நான் கர்த்தர் என்பதை விளங்க பண்ணுவேன். உன்னை கைவிடாதபடி உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அதிகமாய் ஆண்டவரே உம்முடைய பலத்திலும் கிருபையிலும் என்னை நிரப்பும் என்று இதோ நீ செபித்தாய் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபையின் கரம் உன்னோடு இருக்கும். அன்பு தங்கச்சி, உனக்கு இந்த பதில் வருகிறது.
என் கிருபையின் கரம் உன்னோடு இருக்கும். நான் உன்னோடு பேசுகிறதையும் நான் உனக்கு பலனை கட்டளையிடுகிறதையும் நான் உன்னோடு இடைபெடுகிற நன்மைகளையும் நீ காணத்தக்கதா என் அதிசயங்களை என் அதிசயமான நன்மைகளை உனக்கு கட்டளையிடுவேன். இதோ உன் காரியங்களில் இன்னும் குறைகள் உண்டு, அதை எடுத்து அப்புறப்படுத்தி பரிசுத்தத்திற்கு நேராய் உன்னை ஆயத்தப்படுத்தி சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்துவார். இயேசுவின் மகிமையின் கரங்கள் இந்த பிள்ளைகளை தொடும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் கிருபையின் கரங்கள் இந்த பிள்ளைகளை பலப்படும்படியாய் செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா பிள்ளைகள் மேலும் கிருபை வெளிப்படுவதாக. ஒவ்வொருவரு கரங்களை தட்டி, ஆண்டவரே உங்க கிருபைக்கு நன்றி, ஆண்டவரே உங்க கிருபைக்கு நன்றி, என்னை பலப்படுத்தின அன்புக்கு நன்றி, என்னை ஸ்திரப்படுத்தின ஆசீர்வாதத்திற்கு நன்றி. இந்த நாளில் உங்க நன்மைக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக உண்மையே நாங்கள் துதிக்கிறோமே சப்பா. உம்முடைய பலத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. நாட்கள் வரும்பொழுது இன்னும் உன்னை பலப்படுத்துகிறதை காண்பேன். இதோ கர்த்தர் சொல்லுகிறார், இனி வரும் நாட்கள்ல உன்னை அநேகருக்காய் செபிக்கவும் அநேகருக்காய் திறப்புல நிற்கவும் உன்னை பலப்படுத்துவார். நான் அப்படிப்பட்ட கிருபைகளின் நன்மைகளினால் உன்னை நான் நிரப்புவேன். இனி வரும் நாட்கள்ல இதோ நீ உன் குடும்பத்தின் மகிமையான ஆசீர்வாதத்தை காண்பார். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன் குடும்பத்தில் என் நன்மைகளை கட்டளையிடுவேன். இதோ ஆபிரகாமின் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் தம்முடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பாவுடைய கரங்கள் இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல சுகபலனை கொடுங்க. போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய போராட்டங்கள் மாறுவதாக. கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே அவங்க கரங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை இரக்கங்கள் வெளிப்படும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளில் ஆண்டவருடைய காரியத்திற்கு ஒரு காரியத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? என் ஜெப வாழ்க்கை மங்காதபடி எனக்கு ஆசீர்வதிங்க. வலது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்கள் சபையில் இதில் படு தடுமாற்றங்கள் இருக்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று. அடுத்தது, அநேகருக்குள்ள ஆவிக்குரிய தோல்வியில் கர்த்தரை பக்தியாய் தேடுகிறதில் குறைபட்டு இருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த காரியத்தில் மீண்டும் நல்ல ஒரு பலனை கட்டளையிடுங்க. ஜெப வாழ்க்கையில பலன், ஆண்டவரே மன்றாடுகிறதுல பலன், உங்க சமூகத்தில் தரித்திருக்கிறதுல பலன், எங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை கட்டளையிடும்படியாக பலப்படுத்தும்படியாக எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்மையை கட்டளையிடுங்க. ஆண்டவருடைய கரங்கள் ஒரு குறைவில்லாம பிள்ளைகளுக்கு ஏற்றதும் நன்மைகளையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆவியானவரே உங்க தயவுள்ள கரங்கள், கிருபையுள்ள கரங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகள் எல்லாரையும் தகப்பனை நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரங்கள் அப்படியாய் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரமுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளை தந்ததற்காக, இந்த நாளில் என்னோடு பேசினதற்காக, இயேசு என்னை விசாரித்து நன்மையை என் வாழ்க்கையில் அதிகமான அற்புதங்களை செய்வதற்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே உங்க கிருபைகளுக்கு நன்றி, உங்க இரக்கங்களில் உள்ள வார்த்தைகளுக்கு நன்றி. ஆண்டவரே நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே என்னால் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா
நன்றி நன்றி, கருப்போல காத்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் உம் கரம் நல்கியதே. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் நன்மை செய்கிறவர். என் தேவைகள் எல்லாம் சந்திக்க போகிறேன். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிந்தைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றினதற்கு நன்றி கர்த்தாவை. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 6வது மாதத்திலும் கர்த்தருடைய பலனின் ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அடிமையை தாழ்த்துகிறேன். அப்புரோஜனமான வேலைக்கார கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.